மாரி செல்வராஜ் சாரோட மற்ற படங்கள் எல்லாமே எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி இந்த படம் சிறப்பாக இருக்குது. ஒரு வரியில் சொல்லணும்னா வாழை கணம் மூவியில் மெசேஜில் இது வந்து நடந்த விஷயம் சார். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லோரும் இறந்துருவாங்க. அதில் பொழைச்ச ஒரு கேரக்டர் தான் மாரி செல்வராஜ் சார். அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த இன்னொரு அவர் நினச்சா ரெட் ஜெயிண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது நீலம் ப்ரொடக்ஷன்ஸுக்கோ இல்லை வேறு கம்பெனிக்கோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து தன்னோட சொந்த பணத்திலே ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே அது பண்ணியிருக்கிறது அவரோட நேர்மையை காட்டுது. உண்மையிலே வந்து எல்லாமே, அதாவது ஒரு நடந்த கதைனாலும் பொதுவாக அந்த அவார்டு படங்கள், அந்த நல்ல படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா பிஜிஎம் வந்து அவ்வளோ சிறப்பாகவும் அவ்வளோ இதாக கொண்டிருக்காங்க. உண்மையிலே தேட்டரில் வந்து நம்பி பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் ஆக்டிங் மாதிரியே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. ஒரு நடிப்புன்ற மாதிரிலாம் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. அந்தளவுக்கு வாழிகளுக்கு நெருக்கமான ஒரு படைப்பாக வந்து இருக்குது. டீச்சர் போர்ஷன் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. டீச்சர் கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்ம படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. டீச்சர் கலையரசன் அந்த அம்மா கேரக்டரு நடித்த சின்ன பசங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாரி செல்வராஜ் வந்து அழகாக அந்த பசங்களெல்லாம் வச்சு வேலை செஞ்சுருக்காரு. நம்ம வெளியில் கடையில் வாழைப்பழம் கடையில் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வாழைப்பழத்தை பார்த்தா நம்ம 2 வாழைப்பழம் சாப்பிடுவோம். வாழைப்பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு வாழை, அதில் ஒரு எத்தனை பேரோட வாழ்வியல் இருக்குது, எவ்வளோ பேரோட கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பேரோட வலி இருக்குங்கிறத நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். அதை பார்க்கும்போது உணர முடியுது. ஏன்னா ஒரு லாரியில் கொலையாக ஏற்றிட்டு அப்படி போகும்போது நமக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. ஆனால் உண்மையிலே அதில் எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட வலி, எத்தனை பேரோட வேதனை, இந்த வாழைக்காக எத்தனை பேர் அந்த செத்து இருக்கிறாங்க. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு செத்தவங்க இருக்காங்க, லாரிக்கு வந்து செத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவாரஸ்யமாக சொன்ன இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ராயல் சல்யூட். 10க்கு என்ன பொறுத்தவரை 8 கொடுக்கலாம் சார். நல்லா இருக்குது படம்.